தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 22வது வாரம் செவ்வாய்க்கிழமை. இயேசுவின் அன்பு சகோதர சகோதரர்களே, அருள் மிகுந்த ஆண்டவன் கரங்களில் உங்களையும் உங்கள் வாழ்வையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஆசீர்வாத கடவுள் உங்களை நிறைவாய் வழி நடத்துவாராக. உள்ளமும் இல்லம் மகிழ்ந்திருக்க அருள் புரிவாராக. உங்களை புனித அந்தோனியாரின் பரிந்துரை வழியாக எல்லா வளங்களாலும் நிறைப்பாராக. உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, ஆண்டவரின் நாள் ஆண்டுடைய 2வது வருகையை குறிப்பதாக அமைந்திருக்கின்றது. புதிய ஏற்பாட்டிலே இயேசுனுடைய முதல் வருகை என்பது இரக்கத்தினுடைய, அன்பினுடைய, மீட்பினுடைய உறவை பலப்படுத்துகின்ற வருகையாக இருந்தது. பாவச்சேற்றிலே வீழ்ந்து கிடந்த மனிதனை மீட்டெடுக்க, மீண்டும் அவனுக்கு அருள் வாழ்வை கொடுக்க, அவனை மீட்பின் சொந்தக்காராக மாற்றிட, கடவுள் பிள்ளையாக அவனை உருவாக்கிட இறைமகன் இயேசு இந்த உலகிலே குழந்தையாக அவதரித்தார். தன் பாடுகள் வழியாக தன் ரத்தத்தை சிந்தி அதை நம் பாவங்களுக்கு விலையாக கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொண்டார். அந்த மீட்பின் மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்க நாம் அவருடைய 2வது வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கணும். அவருடைய 2வது வருகையானது நீதியின் வருகையாக இருக்கும், தீர்ப்பின் வருகையாக இருக்கும், நன்மை தீமையை பிரிக்கின்ற பிரிப்பின் வருகையாக இருக்கும், நல்லவர்களுக்கு நிலை வாழ்வையும் தீயவர்களுக்கு அவியா நெருப்பையும் கொடுக்கின்ற தண்டனையின் வருகையாக இருக்கும் என்று சொல்லி சித்தரிக்கப்படுகின்றது. இந்த ஆண்டவரின் நாள் என்கின்ற அந்த பதார்த்தமானது, சொல்லானது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பயன்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலை பார்க்கின்ற பொழுது இறைவாக்கில் ஆண்டவர் நாளை பற்றி ஆமோஸ் 5:18, எரேமியா 30:7, எசாயா 13:13 படிக்கின்ற பொழுது இது பூமி நடுங்கும், வானம் அதிரும், விண்மீன்கள் வீழும், அங்கே திகிலுறக்கூடிய காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி ஒரு பயப்படுத்தக்கூடிய வருகையாக இருக்கும் என்று சொல்லி அங்கே சித்தரிக்கப்படுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே படிக்கின்ற பொழுது அதே ஆண்டவருடைய நாள் என்பது திருத்துவமனை 2:2 படிக்கின்ற பொழுது ஒளிமயமான பெருநாளாகிய ஆண்டவர் நாள் என்று சொல்லப்படுகின்றது. இருள் முழுவதுமாக ஒழிக்கப்பட்டு தீயவன் முழுமையாக அழிக்கப்பட்டு இயேசு என்கின்ற ஒளி சுடர்கின்ற அந்த அவருடைய ஆட்சி ஏற்படுத்துகின்ற நாள் தான் ஆண்டவருடைய நாள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஆண்டவருடைய நாள் எப்போது வரும்? விரைவில் வந்து விடுமா அல்லது நீண்ட காலம் ஆகுமா என்பதுதான் தெசலோனிய மக்கள் கிறிஸ்தவர்களுடைய விசுவாசிகளுடைய ஒரு கேள்வியாக இருந்தது. இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கும் விதத்தில் தான் இன்று பவுலடியார் அவர்களுக்கு ஒரு சில விளக்கங்களை கொடுக்கின்றார். காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இப்போது வரும், அப்போது வரும், இதோ அதோ என்று சொல்ல முடியாது. மாறாக எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். ஆண்டவரை சந்திப்பதற்கு, ஆண்டவரை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றார். உதாரணங்கள் சொல்லுகின்றார். ஆண்டவரை நாள் திருடன் இரவிலே திட வருவதை போல எதிர்பாராத நேரத்திலே, எதிர்பாராத நாளிலே நடக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். அதே போல கர்ப்பமுற்றிருக்கின்ற ஒரு பெண்ணிற்கு அந்த கர்ப்ப வேதனை எப்போது வரும் என்று சொல்லி யாரும் நிர்ணயிக்க முடியாது. அதே போல ஆண்டவர் நாள் வரும், ஆனால் அது நிச்சயமாய் திண்ணமாய் வரும் என்று சொல்லுகின்றார். இந்த ஆண்டவரின் நாளை நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த நாள் நமக்கு ஒரு கடவுளின் சினத்தை கொண்டு வருகிற நாளாக இருந்து விடக்கூடாது. கடவுளுடைய கோவாக்கினை நம்மேல் கொண்டு வந்து விடுகின்ற நாளாக இருந்து விடக்கூடாது. மாறாக கிறிஸ்துவின் வழியாக மீட்பை பெற்றுக் கொள்கிற நாளாக, நிலை வாழ்வை நமக்கு சொந்தமாக்குகிற நாளாக அந்த நாள் அமைந்திட வேண்டும். ஏனெனில் நாம் ஒவ்வொருவரும் மீட்பை பெற்றுக்கொள்ளவே இயேசு நமக்காக இறந்தார், நம் பாவங்களுக்காக தன் இரத்தத்தை விலையாக கொடுத்தார். நாம் ஒவ்வொருவரும் அந்த மீட்பின் ஆசீர் பெற்றவர்களாக இருக்கின்றோம். அந்த உரிமையை உணர்ந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்கின்ற பொழுது இருளில் நடப்பவர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது. இருளின் சொந்தக்காரனாக இருக்கிற சாத்தான் அந்தகார சக்திகளுக்கு நம்மை அகப்பட்டு கொண்டவர்களாக, அடிமைகளாக வாழ்ந்துவிடக்கூடாது. கலாத்தியர் 5:19 தீவின் செயல்பாடுகளாக பவுலுடைய சுட்டி காட்டுகின்றாரே,
பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லிசூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம், இந்த தீயவனின் கருவிகளாக இருக்கின்ற இந்த இருள் சூழ்ந்த வாழ்வில் நாம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. மாறாக ஒளியின் மக்களாக வாழ வேண்டும். ஒளியை நம்மை ஏற்றுகின்ற ஆவியின் கனிகளால் நாம் நிறைக்கப்பட வேண்டும். அதே கலாத்தியர் 5:22 அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம், இந்த குணங்களால் நம்மை ஒளியேற்றி இறைவனோடு இணைந்து ஒளி பெற்ற மக்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றார். ஆகவே நாமும் அத்தகைய வாழ்வு வாழ வேண்டும். அதோடு நம்மோடு இருக்கின்ற மக்களையும் அவ்வாறு வாழ தூண்ட வேண்டும் என்று சொல்லி போல நமக்கு சொல்லி காட்டி, அதை தான் இன்றைய முதல் இறுதி வார்த்தையிலே ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள், ஒருவர் வளர்ச்சி அடைய துணை புரியுங்கள் என்று சொல்லுவார். நாமும் நிலை வாழ்வை சம்பாதிக்க வேண்டும். நம்மோடு இருக்கின்ற மக்களும் ஆண்டோடு வருகையின் பொழுது அவரை சந்திக்க ஆயத்தமாய் தயாராயிருக்க வேண்டும். அத்தகைய வாழ்வு வாழ நாம் முயற்சிப்போம். அப்படி என்றால் நாம் நம்மிடம் இருக்கின்ற இருளின் சக்திகளை முழுமையாக களைந்தெறிந்து விட்டு ஒளிக்குரிய ஆடையை அணிந்து கொண்டு ஒளியின் மக்களாய், அன்பின் மக்களாய், தூய ஆவியில் வழிநடத்தப்படுகிற மக்களாய், இயேசுக்காய் என்றும் காத்திருக்கின்ற மக்களாய், அவர் நமக்காக சிந்திய இரத்தத்தினுடைய விலை ஒருபோது வீண் போகாமல் அதற்கான பலனை இறைவன் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்கின்ற அந்த நாளாய் ஆண்டவனால் அமைந்திட நம் வாழ்வை அமைத்துக் கொள்வோம். அது நாளையோ நாளை மறுநாளோ அடுத்த வாரம் அல்ல, இன்று இப்பொழுது நான் ஆண்டவருக்காய் காத்திருப்பேன். ஆண்டவரோடு இணைந்து வாழ என்னை தயாரித்துக் கொள்வேன். என் ஆன்மாவை சுத்திகரிப்பேன். என் ஆன்மாவை சுத்திகரித்து இயேசு தங்கி வசிக்கின்ற இயேசுவை சந்திக்க ஏற்ற உள்ளமாக, ஆன்மாவாக என் வாழ்வை மாற்றுவேன் என்று சொல்லி முடிவெடுத்தோம் எனில் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கும். நம் ஒவ்வொரு வாழ்வும் அருள் பெற்ற நாளாக இருக்கும். இத்தகைய கிருபைக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அப்பொழுது இன்றைய திருப்பாடல் படிக்க கேட்டதை போல வாழ்வோரின் நாட்டில் ஆண்டவரின் நலன்களை நாம் காண்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு ஒளியாய், மீட்பாய், நமக்கு துணையாய், அடைக்கலமாய் நம் வாழ்விலே என்றும் திகழ்வார். இத்தகைய அருளை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அளவில்லா இரக்கம் கொண்டவரே, அனுதினம் என்னை ஆள்பவரே,